ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி செய்யலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி கறி வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து 1.25 கிலோ இருக்குது. இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தன்றதை ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நாட்டுக்கோழியும் பாஸ்மதி ரைஸும் வாங்கிட்டு வந்துச்சு. இந்தாமா எங்க அதை மறப்பேனா? அதுதான் முக்கியமான இது. இல்லைன்னா திருப்பி என்ன நீ கடைக்கு அமிச்சுன்னே இருப்ப. நான் அது முக்கியமாக நான் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டேம்மா. கவரில் இருக்கு, இதை எடுத்து காட்டுறேன். இது பரவாயில்லையே, எல்லாம் வாங்கி நட்டுக்கிறிய. தயிர் 1/2 லிட்டரு, கறிப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வாங்கி நட்டுக்கிற, புதினாலாம். சரி, செய்யலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள்: 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், 2 பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி துண்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 போட்டால் நாட்டுக்கோழி பிரியாணிக்கு தூக்கலாம், நல்லாயிருக்கும். பூண்டு வந்து நான் ஒரு 50 கிராம் உரிச்சு வச்சிருக்கிறேன், இன்னும் ஒரு 50 கிராம் உரிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தயிர் பாக்கெட்டு, 2 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி, பாஸ்மதி ரைஸ். செய்யலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் அரைக்கிறது. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற இந்த உரலில் இடிக்கில் குத்தி அரைக்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அரைச்சா தான் டேஸ்ட் வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம இந்த கறியை வந்து கழுவி வச்சலாம். ரத்தமாக இருக்குது, கழுவி வச்சுட்டு கொடுத்துடலாம். என்னம்மா இன்னைக்கு டபரா செட் எடுத்துட்ட? நாட்டுக்கோழி தம் பிரியாணி செய்யலாம்ப்பா. டபரா செட்டில் மூடி வச்சு செஞ்சால் தம் பிரியாணி நல்லா இருக்கும்ப்பா. கூடவே சுவையான இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பாயசம் செஞ்சிடலாம். பக்கத்தில் பாயசம் மிக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி பாயசம் வந்து கொஞ்சம் அப்படியே கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸை. அது பாயசமும் ரெடி ஆகிட்டோம். அப்படியே சாம்பிள்டேனியஸாக வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகும். பிரியாணியோட ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த பேக்கெட்டை நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம தண்ணியில் வந்து நம்ம அப்படியே போட்டு கொட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய்ப்பா, இது நல்லா இருக்கும். அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை, கறிவேப்பிலை, புதினா. இப்போ வந்து பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை, கறிவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வரணும், இந்த அளவுக்கு கலர் வரணும். இந்த அளவுக்கு கலர் வந்ததும் தக்காளி போட்டு வதக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வதக்கலாம். தக்காளி வதங்கணும்னா உப்பு கல் 2 போட்டோம்னா வதங்கிடும் சீக்கிரம். நான் உப்பு கல் 2 போடுறேன், அப்பதான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்ப கறி போட்டுக்கலாம். கரம் மசாலா பவுடர் போடுங்க. கறிக்கு வீட்டில் அரைச்ச ஸ்பெஷல் மசாலா, வீட்டில் அரைச்ச மசாலாங்க, கறி மசாலா.
தேவையான அளவு உப்பு, தயிர் கலந்துக்கலாம். இப்போ இந்த கறியை நல்லா கைவிடாமல் கலர்னா தான் மசாலா மிக்ஸ் ஆகும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டால் தான் அந்த கறி நல்லா வேகும். நாட்டுக்கோழி வாங்க பார்க்கலாம். 5 minutes later. என்னடா 10 நிமிஷம் சொன்னேன் 5 நிமிஷத்துலேயே காட்டுறீங்களா? இல்லை அதுக்குள்ளே வந்து நம்ம தயிர் பச்சடி பண்ணிடலாம். தேவையான ஒரு 4 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதில் கொஞ்சம் நம்மளோட தூள் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம 1/2 லிட்டர் தயிர் இருக்கு இல்லைங்களா, நல்லா தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த தயிரும் வந்து நல்லா ஃபுல்லாக உட்காந்துட்டு தயிர் பச்சடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த தயிர் பச்சடியும் செஞ்சுட்டு அந்த பாயாசம் என்ன லெவலில் இருக்குன்னு அதையும் செக் பண்ணி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதுக்குள்ளே பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது கறி நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா கறி வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். அப்போ தான் வந்து அடுத்து அரிசி போட முடியும். பாஸ்மதி அரிசியை வந்து கொஞ்சம் ஊற வச்சு நம்ம அதையும் போட்டுடலாம். நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. ஓகே, நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு கறி நல்லா கொஞ்சம் வெந்துட்டுக்குது. ஓகே, கரெக்டாக இருக்குது பாதம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்க்கறதுக்கு இப்போ வந்து உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் பிரியாணி வாசனைக்காக ஏலக்காய் சோம்பு தூள் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காய் சோம்பு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை வந்து நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து லைட்டாக அந்த அரிசியெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த நல்லா ஃபுல்லாக அந்த கறி அரிசி எல்லாமே மிக்ஸ் ஆகும் அந்த மசாலா. அதுக்கப்புறம் அதை சமம் பண்ணி உப்பு காரம் டேஸ்ட் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துச்சு. கரெக்டாக அந்த உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம் போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு தம் போட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு சுடுதண்ணி பாத்திரத்தை ஒன்று வச்சு அதில் இது பண்ணிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தேவையான அளவுக்கு நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது அப்போ தான் வந்து நல்ல வாசனை வரும். கொத்தமல்லியை போட்டு நம்ம தம் போட்டு வச்சிடலாம். கீழே வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க, தீ ஃபுல்லாக வைக்காதீங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த அரிசி மலர்ந்து நல்லா நீட்டாக வந்துடும். அதே மாதிரி அந்த நாட்டுக்கோழியும் நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம முக்கால்வாசி வேக வச்சுட்டோம். இப்போ அந்த ஒரு கால்வாசின்றது இதோட சேர்ந்து வந்துடும். A few moments later. பிரியாணி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து டபுளா செட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பிரியாணி வந்து நல்லா நீட்டாக சேமியா மாதிரி வந்துச்சு. நல்லா உதிரியாக இருக்குது, பீஸும் நல்லா இதாக இருக்குது. ஒரு சைடை வந்து எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம், அடி எதுவும் பிடிக்கல, பார்த்தாச்சு. ஓகே, நல்லா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அப்படியே ஒரு சைடை வந்து பிளேட்டில் வச்சு எப்படி இதுன்னு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பிரியாணி டேஸ்ட் வந்து குஷ்காவும் நல்லா இருக்கு. பார்த்திங்கன்னா சும்மா கையில் அப்படியே இது பண்ணால் அப்படியே கறி கொண்டு போதும், அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. ரைஸும் வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மசாலாவோட. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஸ்டைல் நாட்டுக்கோழி தம் பிரியாணி. சிம்பிளாக ரெடி பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி தம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மறக்காமல் இந்த நாட்டுக்கோழி தம் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. See you on another video. This is again signing off. Bye bye. நன்றி நன்றி நன்றி.